வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி சிறுபருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுபருப்பு பாயாசத்துக்காக வேண்டி சிறுபருப்பையும் ஜவ்வரிசியும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜவ்வரிசியும் சிறுபருப்பையும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம். வேக வைக்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா பூ போல வெந்துருச்சு. இப்போ இதுல வெல்லத்தை சேர்த்துக்க போறோம். வெல்லத்தை இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் வெல்லம் போறோம். ஃபர்ஸ்ட் வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதுல நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துக்க போறோம். வச்சிருக்க தேங்காவையும் இதுல சேர்த்துக்க போறோம். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நெய் காஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை பொரிஞ்சோடனே அதில் சேர்த்து கலந்துக்கலாம். முந்திரி திராட்சை தாளிச்சாச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாம். பால் வேணுன்றவங்க பால் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், சுவையான சிறுபருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எம்மியான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.